கன்னிமொழி சந்தோஷ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் வடக்கு வட்டத்திற்குட்பட்ட கவுனம்பாளையம் தொகுதியின் கடைக்கோடி கிராமம் அமைந்துள்ள பகுதியில் இருந்து அரசு கலைக்கல்லூரி செல்ல வேண்டும் என்றால் சுமார் 35 கிலோமீட்டர் தூரம் பேருந்தில் சுமார் 2 மணி நேரம் பயணித்துதான் செல்ல வேண்டியுள்ளது. எனவே அனைத்து மாணவர்களின் நலன் கருதி கவுனம்பாளையம் தொகுதியில் அமைந்துள்ள தடாகம் அல்லது பெரியநாயக்கன் பாளையத்தில் ஒரு அரசு கலைக்கல்லூரி ஆணை அமைத்திட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் செந்தில்குமார், கிளாரிபிகேஷன் மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உயர்கல்வி சார்ந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பேச விரும்புகிறேன். அதாவது நீட் தேர்வில் நமது மாணவர்கள் மத்திய அரசாங்கத்தின் அந்த நீட் தேர்வு கொண்டு வந்ததுனால நம்ம மாணவர்கள் எல்லாம் இப்போ படிக்க முடியாம போகுது அந்த மருத்துவக் கல்லூரி. அதுக்காக நான் ஒரு விஷயத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது நீட் தேர்வின் மூலம் 50% அது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் 50% எடுத்து வந்து அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட்டை 50 எக்ஸிட் எக்ஸாம் மூலமாக அந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எக்ஸிட் எக்ஸாம் மூலமாகவும் மருத்துவ கல்வி மாணவர்கள் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல கண்கரண்ட் என்று சொல்கிறார்கள். இது ஒரு ஒத்திசைவு பட்டியல். ஒத்திசைவே இல்லாமல் எப்படி நீதிபதி ஒத்திசைவே இல்லாமல் எப்படி நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்குகிறார்? அந்த கேள்விகளை நீங்க போக கூடாது. உங்க சஜஷன் ஒண்ணு கொடுத்தீங்க, அதோட நிறுத்திக்கோங்க. மாண்பு உறுப்பினர் செந்தில் செல்வன் அவர்கள். மாண்பு செந்தில் செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பள்ளிக்கல்வித்துறையில் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் ஆச்சால்புரம், அகரப்பெருந்தோட்டம், கொண்டல், திருமுல்லைவாசல் ஆகிய ஆரம்ப பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி துவக்க அரசிடம் திட்டம் இருக்கிறதா என்பதையும், உயர்கல்வித்துறையில் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள புத்தூர் அரசு கல்லூரியில் பிஎஸ்சி செயற்கை நுண்ணறிவு பாடப்பிரிவும் முதுகலை பாடப்பிரிவுகளும் துவக்க வேண்டும் என்பதையும், சீர்காழி நகராட்சி தரம் உயர்த்தி பாதாள சாக்கடை திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்றும், குடிநீர் வழங்கல் துறையில் சீர்காழி ஒன்றியம், கொள்ளிடம் ஒன்றியம் பகுதியிலே முழுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. அதற்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் விரிவாக்கம் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விஜய் சரவணன், கிளாரிபிகேஷன் மட்டும். தஞ்சாவூர் மாநகராட்சியில் மையப்பகுதியில் இயங்கி வரும் குப்பை கிடங்கு கடந்த 100 நாட்கள்ல 2 முறை பெரும் தீ விபத்தை சந்திச்சிருக்கு. அதனால மிகப்பெரிய அளவில் அந்த சுற்றுப்புறங்கள் எல்லாம் மிகப்பெரிய சுவாச பிரச்சனை ஏற்படுது, தொற்று நோய் ஏற்படுகின்ற பிரச்சனை ஏற்படுகிறது. ஆகவே நமது அரசு இந்த குப்பை கிடங்க மாநகர எல்லைக்கு அப்பால் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பாதாள சாக்கடை திட்டம் முறையாக செயல்படுத்தப்படாமல் அதுல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. அதற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள்ல உள்ள எந்திரங்கள்லாம் பழுதாகி சுத்திகரிப்பு செய்யப்படாமலேயே அந்த கழிவு நீர்கள் தஞ்சாவூர் சமுத்திர ஏரியில கலக்கப்படுது. அதனாலையும் அந்த பகுதியில் பொது சுகாதாரத்திற்கு பெரும் தீங்கு ஏற்படுகிறது. அதை உடனடியாக கலைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல என்னுடைய கரந்தை பகுதி 4வது வட்டக்கழக பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற தமிழ்ச்சங்க வளாகத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் நூலகம் அமைப்பதற்காக இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு நூலகத்தை, டிஜிட்டல் நூலகத்தை அமைத்து தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் மூலம் கேட்டுக்கிறேன். அதே போல நீண்ட காலமாக தமிழகம் முழுவதும் உள்ள 8000 கௌரவ விரிவுரையாளர்கள் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்துறாங்க. அது குறித்து இந்த அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஏபி ஜெய்சங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். எனது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆத்தூர் நகராட்சிக்கு சொந்தமான மயானம் ஒன்று உள்ளது. அந்த மயானத்தில் அந்த நகரசபை ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. என்ன தீர்மானம்னா, சடலங்களை புதைக்க கூடாது, எரிக்க மட்டும்தான் முடியும் என்பதை ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இது இந்து தர்மத்துக்கு எதிரானது.
ஆகவே அந்த தீர்மானம் அது பார்த்தீங்கன்னா நகராட்சி நாங்கள் அந்த தீர்மானத்தை எதிர்த்து நகராட்சி நிர்வாக ஆணையர், சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் என அனைத்து அலுவலர்களிடம் முறையிட்டு இன்று வரை அந்த தீர்வு எட்டப்படவில்லை. எனவே தனி மனித உரிமையை பாதிக்கும் இந்த இந்து விரோத செயலை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதி இயர் ஆன் இயர் எவ்ரி இயர் வந்து ஒரு 2000 to 3012 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகிறாங்க. ஆனால் சுற்று வட்டாரத்தில் எந்த அரசு கல்லூரியும் இல்லை, தனியார் கல்லூரி தான் இருக்குது. அரசு கல்லூரிக்கு போகணுன்னா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் 70 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருக்குது. அதனால் நிறைய ட்ராப் அவுட்ஸ் ஆகுறாங்க, எல்லாம் வந்து தினக்கூலிக்கு போகிறாங்க. அதனால் உங்கள் வாயிலாக மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட ஒரு அரசு கலைக்கல்லூரி அமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சேத்பட்டில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போன கவர்மெண்ட்லேயே வந்து இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் லேண்ட் எடுத்தாச்சு, ஃபண்ட்ஸ் ஒதுக்கல. அதை உங்கள் வாயிலாக அதை சீக்கிரமாக பண்ணி தர சொல்லி டாக்டர் வை முத்துராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் ராணிமலை அருகில் மேப்பூதக்குடி கிராமத்தில் காவிரி கூட்டுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு இன்று காலை குளம்போல் நீங்கின்ற தேரில் 11 வயது மாணவன் மகதீப் என்ற மாணவன் குளிக்க சென்ற போது நீரில் மூழ்கி இறந்துள்ளார். இதற்கு அரசு முழு பொறுப்பேற்று அரசு அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து மேலும் அந்த மாணவனுக்கு இழப்பீடு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அரசின் கவனத்தை ஈர்க்கின்றேன்.